Hello students, lesson number 7ல ஒரு important problem, example problem 7.5 பார்க்க போறோம். நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த problem. The wavelength of the light is 450 nm. nm னா எவ்வளோ? நானோமீட்டர். அப்ப லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ? 450 nm. கரெக்டா? அப்ப இந்த nக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? இப்ப 10 power minus 9 மீட்டர்னு போட்டுக்கலாமா? Yes, நானோமீட்டர். How much phase? Okay, it will differ for a path of 3 mm. அப்ப path difference எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? டெல்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 mm னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 mm நம்ம எப்படி எழுதலாம்னா 3 into 10 to the power of minus 3 ன்னு போடலாம்ல. மில்லிமீட்டர் என்னவா மாத்திட்டோம்? மீட்டரா மாத்திட்டோம். ரைட். அப்ப நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபேஸ் எவ்வளோ இருக்கு? ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப ரிலேஷன் பிட்வீன் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, என்ன ஃபார்முலா நம்மளுக்கு வச்சிருக்கு? என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்னா phi is equal to என்ன படிச்சிருக்கோம்? phi. கரெக்டா? phi is equal to 2 pi by lambda 2 pi by lambda into delta அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப எனக்கு இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் வேணும், which is equal to இந்த 2 pi நான் அப்படியே இங்க வச்சுக்கிறேன், divided by எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது? லாம்டா. லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ எனக்கு? 450. கரெக்டா? 450 அப்படியே எழுதுறேன் இன்டூ 10 to the power of minus 9 அப்படியே போட்டுக்கிட்டேன். சரியா? இன்டூ இந்த டெல்டாங்கிறது என்னது? எனக்கு பாத் டிஃபரன்ஸ். எவ்வளோ பாத் டிஃபர் ஆயிருக்கான்? 3 இன்டூ 10 to the power of minus 3. அப்போ நான் இது எப்படி சால்வ் பண்ண போறேன்னு பாருங்க இப்போ. சரியா? எப்படி சால்வ் பண்ண போறேன்னா 3 1s are 3. கரெக்டா? அப்போ 3 15s are 45. அப்போ 3 150s are எவ்வளோ? 450. கரெக்டா? அதே மாதிரி 2 1s are 2 எவ்வளோ? 75s are 125. அப்போ இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறேன்னு பாருங்க இப்போ. சரியா? எப்படி இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்கு? எனக்கு வெறும் பை தான் இருக்கும். டிவைட் பை கீழே என்ன இருக்கும்? எனக்கு 75 இருக்கும். இன்டூ இதை பாருங்க, இந்த 10 power minus 3, இது 10 power minus 9. மேலே போச்சுன்னா 10 power plus 9. 10 power plus 9 10 power minus 3 என்ன ஆகும்? எனக்கு 10 power plus 6ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இந்த 5 உடைய வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன 5 உடைய வேல்யூ எவ்வளோ? 3.14. அப்போ 3.14 divided by 75. கரெக்டா? divided by 75 into 10 to the power of plus 6. அப்போ நான் சால்வ் பண்ணனா எனக்கு என்ன தெரியுமா ஆன்சர் கிடைக்கும்? 3.14 divided by 75 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 0.0418ன்னு கிடைக்கும். இன்டூ 10 to the power of 6. 10 to the power of 6. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஈஸியாக எழுதணும், ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெசிமலை நான் உள்ளே நவுத்துறேன். உள்ளே நவுத்தினா என்ன ஆகும் பாருங்க? 1 2. அப்போ 2 டெசிமலை நான் ரைட் சைட் நவுத்துறேன்னா 4.18ன்னு கிடைக்கும். இன்டூ 10 to the power of என்னன்னு கிடைக்கும்? ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். என்னதில் இருக்குது ஆன்சரு? ரேடியனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம், அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பசங்களுக்கு. இந்த ஃபார்முலா தெரியுதா? என்ன ஃபார்முலா? ரிலேஷன் பிட்வீன் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக போடுறாங்க செக் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.